ஹாய், என்னோட பேர் சுபாஷ். இந்த சேனலில் நம்ம என்ன வீடியோஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான வீடியோஸ், அப்புறம் வந்து ஃபினான்ஸ் சம்மந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் சீரீஸ் 2. ஸோ சீரீஸ் 1 வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். ஸோ இன்றைக்கி வந்து சீரீஸ் 2ல் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிக்விடிட்டி ரேஷியோஸ். நீங்கள் வந்து சீரீஸ் 1 வந்து பார்க்கல அப்படின்னா அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இன்றைக்கி சீரீஸ் 2ல் வந்து லிக்விடிட்டி ரேஷியோஸ் அப்படின்னு என்ன பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு கீழே வர டைப்ஸ், ஸோ அப்புறம் வந்து இந்த லிக்விட் ரேஷியோஸ் என்ன சொல்ல வருது, ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த டாபிக் குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லிக்விடிட்டி, ஸோ இந்த வேர்டு வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லிக்விடிட்டி அப்படின்னா ஒரு பொருளை வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக கேஷாக மாற்றுறோமோ, ஸோ அந்த கண்டிஷன் தான் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட்டில் நம்ம லாபம் வந்து எதிர்பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வாலட்டைல் அப்படின்னா என்னென்னா நிலையற்ற தன்மை, அதாவது கொஞ்சம் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் லாபம் பார்க்க முடியும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம லிக்விடிட்டி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கொடுக்குற ஷேரை வந்து ஈஸியாக விற்கவோ இல்லை வாங்கவோ பண்ணிக்கலாம். ஸோ விற்கவோ வாங்கவோ பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து கேஷாக மாற்றிடலாம் அப்படின்னா சொல்ல வராங்க. ஸோ இதுதான் வந்து லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தர் வந்து லேண்டு வச்சுருக்காரு. லேண்ட் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி வாங்கின ஒரு லேண்டு வச்சுருக்காரு. இன்னொருத்தர் வந்து கோல்டு வச்சுருக்காரு. ஒரு 10 பவுன் கோல்டு வச்சுருக்காரு அப்படி வச்சுப்போமே. ஸோ இன்னொருத்தர் வந்து லேண்ட் வச்சுருக்காரு, இன்னொருத்தர் வந்து ஒரு 10 பவுன் கோல்டு வச்சுருக்காரு. ஸோ இந்த 2 பேருமே விற்கணும்னு நினைக்கிறாங்க. எதை வந்து ஈஸியாக தற்போது நிலைமைக்கு வந்து எதை வந்து ஈஸியாக கேஷாக மாற்றிடலாம். ஸோ லேண்ட் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஆளை பார்க்கணும். ஃபஸ்ட்டு அதை விற்கிறதுக்கு வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களா அவரை பார்க்கணும். ஸோ அதை விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணணும். ஸோ அதுக்குன்னு தகுந்தாப்பில் ஆள்லாம் பார்க்கணும். ஸோ இந்த இது கோல்டு அப்படின்னா இது எங்கே விற்கலாம், ஸோ அதுக்கான கடைகள்லாம் தேடிட்டு, ஸோ அது ஒரு ப்ராசஸ். ஸோ அந்த 2 ப்ராசஸ்லையும் எது ஈஸியான ப்ராசஸ் அப்படின்னா அந்த கோல்டு தான். ஸோ இப்போதைக்கு கோல்டு வாங்கிறதுக்கு ரெடியாகவே நிறைய பேர் இருப்பாங்க. ப்ளஸ் இதுக்கு இருந்தாப்பில் சோர்ஸ் தேடி போகிறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ். ஸோ எது ஈஸியாக கேஷை மாற்றலாம் அப்படின்னா கோல்டு அப்படின்னா. ஸோ இதுதான் இந்த கம்பேரிஷன் தான். ஸோ எதை வந்து ஈஸியாக கேஷை மாற்றலாம் அதை சொல்ல வருது தான் இந்த லிக்விடிட்டி. ஸோ இந்த லிக்விட் ரேஷியோஸ் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு கம்பெனி, அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து தற்போதையே இருக்கிற ஒரு கடன், ஷார்ட் டேர்ம் ஒரு கடனை வந்து இவங்க வந்து தற்போது கையில் இருக்கிற அமௌண்ட்டு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கையில் இருக்கிற கேஷு, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டு, அப்புறம் வந்து ஷார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வரக்கூடிய லாபம். ஸோ இந்த மாதிரி தற்போதைய சொத்து மதிப்பு, அதாவது கரண்ட் அசட்ஸ். ஸோ இதை வச்சு எப்படி வந்து ஒரு கடனை வந்து அடைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறது தான் இந்த லிக்விடிட்டி ரேஷியோஸ். ஸோ இதுக்கு ஏன் லிக்விட் ரேஷியோஸ் பேர் வச்சாங்க உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒரு கரெக்டாக வந்து ஒரு கேஷை வந்து ரெடி பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தான் அந்த ஒரு கடனை வந்து அடைக்க முடியும். ஸோ அப்போ வந்து இந்த கம்பெனியோட லிக்விடிட்டி வந்து ஓரளவு வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இப்போ தற்போதைய கடனை வந்து அடைக்க வசதியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ரேஷியோஸ் பேர் வந்து லிக்விடிட்டி ரேஷியோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ லிக்விட் ரேஷியோஸ் கீழே வந்து 2 முக்கியமான ஒரு ரேஷியோஸ் வருது. ஓகேவா? ஒன்று வந்து கரண்ட் ரேஷியோஸ், இன்னும் வந்து குயிக் ரேஷியோஸ். ஸோ இந்த 2 ரேஷியோ வந்து அந்த ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்லேருந்து ஒரு முக்கியமான ரேஷியோஸ் தான். எதுக்குன்னா ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் ரேஷியோ அப்படின்னா என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கரண்ட் ரேஷியோ வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ வந்து ஒரு தற்போதைய ஒரு கடன், ஒரு குறுகிய கடனை வந்து அதாவது இப்போதைக்கு கையில் உள்ள ஒரு அசட்ஸ், சொத்து மதிப்பு வச்சு எப்படி அடைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது தான் இந்த கரண்ட் ரேஷியோ. ஸோ அதில் ஃபார்முலா வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஃபார்முலா வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, கரண்ட் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லியபிலிட்டிஸ். இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ இந்த கடனை வந்து இந்த சொத்து மதிப்பு வச்சு எப்படி அடைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம். அந்த ஏபிசி கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அந்த கம்பெனியோட கரண்ட் சொத்து மதிப்பு, கரண்ட் அசட் எவ்வளோக்குன்னா 1 lakh இருக்குது. ஸோ கரண்ட் லியபிலிட்டிஸ் எவ்வளோக்குன்னா 50,000, 50,000 இருக்குது. இப்போ அந்த ஃபார்முலா படி பார்க்கும்போது 1 lakh டிவைடட் பை 50,000 எவ்வளோன்னா 2. ஓகேவா? கண்டிப்பாக வந்து அந்த லியபிலிட்டிஸ் வந்து அசட்ஸோட கம்மியாக தான் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கரண்ட் ரேஷியோட மதிப்பு வந்து 1 இல்லைன்னா 1க்கு மேலே இருக்கணும். இப்படி தான் ஏன் சொல்லுவாருன்னு, ஏன்னா வந்து சொத்து மதிப்பு தான் அதிகமாக இருக்கணும், கடன் வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டினாமினேட்டர் வேல்யூ இருக்குல்ல,
ஸோ அது வந்து எப்போவுமே வந்து கம்மியாக தான் இருக்கணும். ஸோ சொத்து மதிப்பு எப்போ அதிகமாக இது ஜென்ரலாக எல்லாத்தையும் தெரிஞ்சு தான். சொத்து மதிப்பு அதிகமாக இருக்கணும், கடன் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு எது இருந்தாலும் ரன் பண்ணவே முடியும். ஓகேவா? ஸோ இது எப்போவுமே 1க்கு மேலே தான் இருக்கணும். இது இந்த கரண்ட் ரேஷியோ. ஸோ 1க்கு மேலே இருந்தால் ஓகே, நல்ல விஷயந்தான். இந்த கம்பெனி வந்து ஓரளவு நல்ல கபடியாக தான் இந்த தற்போதைய கடன்கள் எல்லாமே நல்ல விதமாக தான் செட்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து எபிலிட்டி இருக்குது. ஒரு கேஷாக மாற்றுறதுக்கு அவங்க கையில் எபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஒரு ஐடியா வந்துடலாம். ஸோ அதுக்குன்னு 5, 6, 7 ரொம்ப தாண்டி போனாலுமே கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துட்டாலே, அதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இருக்க கம்பெனி, ஷேர் மார்க்கெட்டில் இருக்க ஒரு கம்பெனி எடுத்துட்டாலே ஈக்விட்டி அப்புறம் வந்து லியபிலிட்டிஸ் இதை வச்சு தான் அசெட்ஸே ரெடி பண்ணுவாங்க. ஓகேவா? ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஸ்னஸ் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அசெட்ஸ் ஈக்குவல் டு ஈக்விட்டி ப்ளஸ் லியபிலிட்டிஸ். ஸோ அசெட்ஸும் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க அசெட்ஸோட மதிப்பும் அது கீழே இருக்கிற ஈக்விட்டி அண்ட் லியபிலிட்டிஸோட மதிப்பும் ஈக்குவல் தான். ஓகேவா? ஒரு ரன் பண்ணணும் அப்படின்னா கடன்கள் மூலமாக ஈக்விட்டி மூலமாக தான் அவங்க மேக்ஸிமம் ரன் பண்ணுவாங்க. ஸோ அந்த கடனே கம்மியாக இருக்குது அப்படின்னா நல்ல விஷயந்தான். இன்னொரு பக்கம் எப்படின்னா, யாருமே கடன் கொடுக்காமலாம் இருக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைனால யாருமே கடன் கொடுக்கலையோ அந்த மாதிரி கூட போகலாம். ஸோ ரொம்பவும் அதிகமாக இருந்தாலும், அதாவது அளவுக்கு மீறி அதிகமாக இருந்தாலும், அந்த கரண்ட் ரேஷியோ சொல்கிறேன் 8, 9, 10 அந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்து 1, 1.5, 2 அந்த மாதிரி இருக்குன்னா ஓகே, நல்ல விஷயந்தான். ஆனால் வந்து 1க்கு கீழே போயிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 0.9, 0.8 அப்படி போனாலுமே எதுக்கு அப்படி போகுதுன்னா, அந்த லியபிலிட்டிஸ் டினாமினேட்டர் வேல்யூ வந்து அதிகமாக போனால் மட்டும்தான் இது சொத்துக்கு, அதாவது கடன் மதிப்பு வந்து அதிகமாக போனால் மட்டும்தான் இது வந்து 1க்கு கீழே போகும். ஸோ கரண்ட் ரேஷியோ என்ன சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறேன். அப்புறம் வந்து குயிக் ரேஷியோ. ஸோ குயிக் ரேஷியோ என்ன சொல்ல வருது, அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இது வந்து இந்த கரண்ட் ரேஷியோக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு கடை வச்சுருக்காரு, ஒரு சின்ன துணி கடை வச்சுருக்காரு, ஒரு மீடியம் சைஸில் ஒரு துணி கடை வச்சுருக்காரு. அவருக்கு வந்து நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? ஸோ அந்த 1 லட்ச ரூபாய்க்கு அவர் கொடுக்க வேண்டிய வட்டி ஒரு 30,000 வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 30,000 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 2 to 3 டேஸில் வந்து 30,000 நீங்கள் உங்கள் கைக்கு வந்தாகணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு இருக்கீங்க. ஸோ வாங்கலாம் போகிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட அந்த ஃப்ரெண்டுக்கிட்டே இருக்கிற என்னெல்லாம் கேஷ் கரெக்டாக இருக்கிறதால நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. ஓகே, அவர் வந்து சொல்கிறாரு, என் கையில் வந்து ரெடி கேஷாக ஒரு 50,000 இருக்குது, கையிலே ரெடி கேஷாக 50,000 இருக்குது, லாக்கரில் 50,000 இருக்குது, ப்ளஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 25,000 இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஒரு சேல், ஒரு 10 டிஷர்ட் ஆர் 10 ஷர்ட்ஸ் வந்து சேலுக்கு வந்து ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ வந்து கண்டிப்பாக விற்றுரும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஷர்ட்ஸ் கண்டிப்பாக விற்றுரும். ஏன்னா வந்து கண்டிப்பாக வருவாங்க கஸ்டமர்ஸ். ஸோ அப்படி விற்றா 10,000 10,000 அது ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக இன்னும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒரு நல்ல வேல்யூபிளான கஸ்டமர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா, நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருந்தால் மட்டும் அமௌண்ட் கொடுத்தா போதும், இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கும் அமௌண்ட்டும் இன்னும் வந்து 1 or 2 டேஸில் வந்துடும். அது ஒரு 10,000 இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஓகே, இவ்வளோ சொல்கிறாரு. ஓகே, நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறீங்க. நமக்கு தேவை 30,000 தான். ஸோ ரெடி கேஷாகவே ஒரு 50,000 வச்சுருக்காரு. அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டில் 20,000 இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு சேல்ஸ் வேறு, டிஷர்ட்ஸ் எல்லாமே ஷர்ட்ஸ் எல்லாமே சேலுக்கு ரெடியாக இருக்குது. அப்படி சேல்னா அது ஒரு 10,000 வந்துடும். அப்புறம் வந்து கடனாக வேறு கொஞ்சம் கொடுத்துருக்காரு, கிரெடிட்டில் கொடுத்துருக்காரு. இதை வந்து ரிசீவபிள்ஸ் சொல்லுவாங்க. ஸோ கிரெடிட்டில் கொடுத்துருக்காரு, அதுக்குள்ள அமௌண்ட்டும் நம்மளுக்கு வந்துடும், அவருக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அவருக்கு வந்து 30,000 கொடுக்கறதுக்கு இவ்வளோ இது அவருக்கு வந்து கரண்ட்டாகவே சொத்து மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரீங்க. அப்போ நாளைக்கு நம்ம போனால் கண்டிப்பாக வந்து 30,000 வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்போ அந்த ஃபார்மாலிட்டி போட்டு பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரண்ட்டாக கையில் ரெடியாக இருக்குது 50,000. அப்புறம் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் 25,000 இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு ஒரு சேலுக்கு ரெடியாக இருக்குது ஒரு 10,000. அப்புறம் இன்னும் வந்து 10,000 ரெண்டு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 95,000 கிட்ட வந்துருச்சு. ஸோ டிவைடட் பை 30,000 போடும்போது 1க்கு மேலே தான் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ கரண்ட் அசெட்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், இது எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் கரண்ட் அசெட் என்ன சொல்லி ஒன்றுனா பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ கரண்ட் ரேஷியோன்னு போட்டு 1.5, 2 அப்படின்னு போட்டுப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா, ஸோ இப்படி தான் அது வேலை செய்யுது. ஸோ கரண்ட்டாக என்னென்ன சொத்து மதிப்பு இருக்குது, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம்ல, ஸோ அதுக்கு தான் வந்து இதெல்லாம் சொன்னேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே, நாளைக்கு போனால் நம்மளுக்கு ஒரு 30,000 கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து கரண்ட் ரேஷியோக்குள்ளான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ குயிக் ரேஷியோக்குள்ளே வந்து நான் ஃபார்முலா சொல்கிறேன். குயிக் ரேஷியோவும் கரண்ட் ரேஷியோவும் கிட்டத்தட்ட ஒன்று தான், பட் அதோட ஒரு ஸ்டெப் மேலே இது இந்த குயிக் ரேஷியோ.
ஓகேவா. ஸோ இந்த குயிக் ரேஷியோ என்ன சொல்ல வருதுன்னா, அதே கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லியபிலிட்டிஸ். ஸோ அந்த கரண்ட் அசெட்டோட எதெல்லாம் மைனஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னா, இன்வென்ட்ரிஸ், அப்புறம் வந்து ரெசிவபிள்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸில் வந்து அவங்க மைனஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் போகலாம். நான் சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து கையில் ஒரு 50,000 வச்சுருக்காரு. அதே 30,000 நீங்கள் வாங்க போகிறீங்க. கையில் ஒரு 50,000 வச்சுருக்காரு, பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 25,000 வச்சுருக்காரு. ப்ளஸ் வந்து சேல்ஸுக்கு ரெடியாக இருக்கிறதுக்கு ஒரு 10,000 அவருக்கு ரெடியாக இருக்குது. இன்னும் வந்து 10,000 வர வேண்டியிருக்கு. ஸோ இதில் வந்து ரெடியாக இருக்கிற கேஷ் இருக்குது, போனால் உடனே கிடைக்கும். அந்த ஷர்ட்ஸ்லாம் விற்றா தான் அமௌண்ட்டு. இவர் சொல்கிறாரு நாளைக்கு 4 வருஷம் வந்துடும் இவர் சொல்கிறாரு. ஸோ விற்றா தான் அமௌண்ட்டு. இது வரைக்கும் இன்னும் கையில் இல்லை. அதே மாதிரி டிஷர்ட்டு ஷர்ட்ஸ்லாம் வாங்கிட்டு சில கஸ்டமர்ஸ்லாம் போயிருக்காருன்னு சொல்கிறாங்களே, அவங்க நல்லா இருக்குது அப்படி சொன்னால் அமௌண்ட்டு தான் அமௌண்ட்டு. இல்லை நல்லா இல்லை அப்படி சொல்லிட்டு கூட அமௌண்ட் அதுவும் வராது. ஓகேவா. ஸோ இது ஒரு கண்டிஷன். இது போக கரண்ட்டாக எவ்வளோ இருக்குது, கையில் 50,000 இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்டில் 25,000 இருக்குது. இது ரெண்டுமே டக்குன்னு எடுத்துடலாமா? ஸோ இது சில கண்டிஷன்லாம் மைனஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இருக்குது. ஸோ அதை தான் குயிக் ரேஷியோ. ஸோ இன்னும் வந்து டெப்த்தாக உள்ளே பார்க்குறது தான் இந்த குயிக் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோ வந்து எல்லாம் சொன்னேன் உங்களுக்கு தெரியும். ஸோ குயிக் ரேஷியோ வந்து இதெல்லாம் மைனஸ் பண்ணி இவ்வளோ இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு முடிவுக்கு வரீங்க, ஓகே எல்லாமே மைனஸ் பண்ணிடுச்சு, கரெக்டாக கையில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 50,000 இருக்குது. அது போக பேங்க்லேருந்து உடனே எடுத்துக்கலாம்ல. ஸோ அது ஒரு 25,000 இருக்குது. ஸோ 75,000 இருக்குது. அதில் போய் நம்ம 30,000 வாங்கிக்கலாம், ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வரீங்க. ஸோ இப்போது அந்த கரண்ட் ரேஷியோ அந்த குயிக் ரேஷியோ என்ன ஃபார்முலா வருதுன்னா, அந்த 75,000 டிவைட் பை 30,000. இதுவும் 1க்கு மேலே தான் இருக்குது. பட் அந்த கரண்ட் ரேஷியோட வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். இதே சொல்ல வருதுன்னா, ஏன் அப்படி சொல்ல வரும்னா, இன்னும் கொஞ்சம் தெளிவாக இப்போது கரண்ட்டாக எப்படி போயிட்டுருக்கு அதை வந்து இந்த குயிக் ரேஷியோ வந்து இன்னும் தெளிவாகவே காமிக்கும். ஸோ இதோட வேல்யூ கண்டிப்பாக 1க்கும் மேலே தான் இருக்கணும். அது வந்து 2 இருக்குன்னா இது வந்து 1.5 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய கம்பெனி எடுத்துக்கோங்களேன், ஒரு ஸ்டீல் கம்பெனி எடுத்துக்கோங்க, ஒரு டம்ளர் ரெடி பண்ணுற கம்பெனி, ஓகேவா. டம்ளர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு இன்வென்ட்ரிஸில் ஏற்கனவே வாங்கி வச்சுருப்பாங்கள்ல, ஸ்டீல்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த இன்வென்ட்ரி சொல்லுவாங்க. ரெசிவபிள்ஸ் அப்படின்னா டம்ளரை நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க, அவங்க வந்து கிரெடிட்டில் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஒரு மாதம் கழித்து கொடுக்குற மாதிரி. ரெசிவபிள்ஸ்னால் என்ன மீனிங்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த கவர்மெண்ட் நம்ம பில் கட்டுறோம்ல, எலக்ட்ரிக் பில் கட்டுறோம்ல, ஸ்டார்டிங் கட்ட மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடனாக 1 மந்த்துக்கு வந்து கரண்ட்டை கொடுத்துருவாங்க, பவரை வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் தான் 1 மந்த்தா 2 மந்த் கழிச்சா நம்ம பில்லே பே பண்ணுவோம். இதுதான் வந்து கிரெடிட்டில் ரன் பண்ணுறது ரெசிவபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அமௌண்ட் வந்துடும், கண்டிப்பாக அவங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். பட் வந்து ஒரு 2 மாதம் கழிச்சு அது கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதுதான் ரெசிவபிள்ஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்வென்ட்ரிஸ், ரெசிவபிள்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கரண்ட் அசெட்ஸோட மைனஸ் பண்ணி மிச்சம் இருக்க வேல்யூ தான், அதை தான் கரண்ட் லியபிலிட்டிஸோட டிவைட் பண்ணி வர வேல்யூ தான் குயிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கரண்ட் ரேஷியோ குயிக் ரேஷியோ ரெண்டுமே ஒரு பெட்டர் வேல்யூவேஷன் தான். ஸோ அந்த கம்பெனியோட லிக்விடிட்டி எப்படி இருக்குது அதை காமிச்சிக்கிற ரேஷியோ தான். பட் கரண்ட்டோட குயிக் ரேஷியோ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ஒரு கம்பெனியோட தற்போதைய நிலைமையை வந்து எடுத்து காட்டும். ஓகேவா. ஸோ கரண்ட் அண்ட் குயிக் ரேஷியோ என்ன சொல்ல வந்து புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோவில் வந்து கரண்ட் அண்ட் குயிக் ரேஷியோ, அதாவது லிக்விட் ரேஷியோ அப்படி என்னென்னு பார்த்தோம். ஸோ அது கீழே வர டைப்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம், ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ புரியல அப்படின்னா திருப்பியும் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது சீரீஸ் 3 வந்து இன்னொரு ஃபினான்ஷியல் ரேஷியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை.